அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு எனக்கு ஒரு சரியான மாதிரி சந்தோஷமான நாள் உண்டு. அப்போ இவர் ரொட்லிகோ இவருக்கும் இன்றைக்கு சந்தோஷமான நாள் உண்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக சந்தோஷம் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முந்தி இந்த சின்னவர்ட காது ரெண்டுமே கேட்குறதில்ல ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், அதுக்கு சல்லி 70 லட்சம் தேவைன்னு சொல்லி நான் ஒரு வீடியோன்னு போட்டேன். இனி அந்த வீடியோவுக்கு போடுற நேரம் இந்த இடத்துலேருந்தே தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் இந்த பின்னுக்கு இருக்கிற வீடு இல்லை, அந்த டைம் இருந்தது. அந்த டைம் இருந்த வீடு இது, ஆனால் அதுக்கு இப்போ இருக்கிற வீடு இது. அதுக்கு காரணம் வந்து அந்த ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த புள்ளையோட காது ஆப்ரேஷனுக்கு போட்ட வீடியோவை பார்த்து காத்தாங்குடியிலேக்கு ஒரு ஹாஜியார் ஒன்று கால் பண்ணி அவரோட வாப்போட பேரில் இவருக்கு வந்து சொந்தமாக தனி செலவில் ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நானும் சொன்ன கட்டாயம் கட்டி கொடுப்போம்னு சொல்லி இனி அவரோட தனி செலவில் இந்த வீட்டை அவர் ஃபஸ்ட்டுக்கு இந்த வீட்டை ஃபுல்லாகவே கலட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான வீடு ஒன்று காத்தாங்குடி ஹாஜியார் அவங்களோட வாப்போட பேரில் இவருக்கு கட்டி கொடுத்திக்குது. இந்த இல்லத்தை கட்டி எழுப்புவதற்காக உதவி செய்த தந்த காத்தான்குடியைச் சேர்ந்த ஆஜியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் மத குருமார்கள் மட்டுமல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற எமது போலீஸ் மா அதிபர் அவர்களும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தன்னுடைய செயல்களையும் வெற்றிகரமாக எடுத்து செல்வதற்காக இறைவனுடைய ஆசீர் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கௌரவத்துக்குரிய மத தலைவர் பட்கல கிறிஸ்துவ ஆலய பங்குச்சந்தை அவர்களே, பட்கல ஸ்ரீ முத்துமாரியம்மன் சுவாமி அவர்களே, டிக்கோய ஜும்மா பள்ளிவாசல் செயலாளர் அவர்களே, மேலே ஒரு நோயாளியோட அந்த பிள்ளையோட நிலைமையை பார்த்து இப்படி ஒரு விஷயத்தை எங்கேயோ காத்தான்குடி எங்கேயோ இருக்குது, பட்கலை எங்கேயோ இருக்குது, அங்கே ஒரு ஆஜியார் இங்கே உள்ள இந்த நோயாளியை தெரிவு செய்து இப்படி ஒரு நல்ல ஒரு வீடை நினைக்கிறேன் ஒரு 20 லட்ச ரூபா போயிருக்கும். 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆஜியார் அங்கேருந்து செலவு பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் பெரிய விஷயம். இது மலையக மக்களுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பெரிய ஒரு ஆட்டுப்பட்டி வீடை இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடை அமைச்சு கொடுத்ததுக்கு காத்தான்குடி ஆஜியார் அவர்களுக்கும் ரத்னபுரம் நண்பர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும் மதத்தை. அவங்க பார்க்கல, முஸ்லீமும் பார்க்கல, ஒரு கிறிஸ்தவருக்கு எப்படா உதவி செய்யணும்னு பார்க்கல. இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால், நாலு இதை மதத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. ஃபாதரை கூப்பிட்டுருக்காங்க, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குருக்களை கூப்பிட்டுருக்காங்க, இங்கிட்டு முஸ்லீம் பள்ளியிலேருந்து செயலாளர் 4 மதத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஆகவே ஆஜியார் அவர்களுக்கு மீண்டும் நான் ஒரு இந்து என்ற ரீதியில், ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்ற ரீதியில், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ற ரீதியில் ரொம்ப நன்றி. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கும். அவர் பார்க்கல, நான் ஒரு முஸ்லீம் இனத்தவரை சேர்ந்தவர், நான் எப்படிதான் அங்கே போய்ட்டு உதவி செய்யறது அப்படின்னு. அவர் பார்த்தார், அந்த புள்ளோட நோயை பார்த்தார், அந்த நிலைமையை பார்த்தார், குடும்ப சூழ்நிலையை பார்த்து அந்த உதவி செஞ்சிருக்கார். அதே போல் ரத்னபுரம் நண்பரும் காலையில் அங்கேருந்து வாரன்னு சொன்னால் கஷ்டமான விஷயம், ரட்டபுரிலேருந்து வாரது கஷ்டமான விஷயம். வந்து பாருங்கள் 9 மணிக்கெலாம் வந்துட்டார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய குடும்பத்தில் அனைவரும் பிள்ளைகள் எல்லோருக்கும் எங்களுடைய போலீஸ் திணைக்கள சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடமைப்பு மிக சிறப்பான முறையில் அமைஞ்சிச்சு. அதே போல் முஸ்லீம் ஜிம்மா பள்ளிவாசல் அவருடைய செயலாளர் அவருடைய அந்த சத்திர சிகிச்சை, அந்த ஆபரேஷன் வெகு விரைவில் வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு பாதையை, நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அதுக்கு நாங்களும் உதவி செய்ய இப்போ நான் இந்த ஆபரேஷனை ஜிம்மா பள்ளி ஆசீர்வாடு, காத்தான்குடி அந்த ஆஜாட ஆசீர்வாதத்தோடு, முஸ்லீம் மக்கள் எல்லா ஆசீர்வாதத்தோடையும் இந்த வெற்றிகரமான இந்த ஆபரேஷன் நடக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வீடு அமைச்சதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மற்றது இந்த புள்ளையோட காது ஆப்ரேஷனுக்கு 70 லட்சம் தேவை, அதுக்கு 24 லட்சம் தான் இப்போ சேர்ந்துருக்குது. இன்னும் 46 லட்சம் தேவை இந்த புள்ளையோட சின்னவரோட காது ஆப்ரேஷன் பண்ணி கொக்லேட் இம்ப்ளான்ட் பண்ணி ஒரு காதுக்கு மெஷின் ஒன்று போடுறதுக்கு வந்து இனி உங்களால் ஏழுமான சின்ன தொகையும் சரி அதுக்கு காசு போட்டு இந்த புள்ளையோட ஆப்ரேஷனையும் பண்ணி எங்களோட பிள்ளைகள் மாதிரியே ஸ்கூலுக்கு போய்த்து படித்து சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக உருவாகிறதுக்கு எல்லாரும் இன்னும் மத பேத இன்றி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.